சகலாமா என்ன மூலக்குது அவனுக்கு பொண்ணு கொடுத்ததான் சாகலாம். பொண்ணு கொடுத்து சம்மந்தியாவா இல்ல மச்சானா இருப்பான்? அது அப்படி இல்ல. எப்படி முறை? இப்போ ஒரு வீட்டுல 2 பொண்ணு இருக்குது. 2 பொண்ணு இருக்குது. போய் நீ பொண்ணு கட்டிடுற. நான் போய் பெரிய பொண்ணு கட்டிடுறேன். ஆமா. அந்த வீட்டுக்கு பெரிய மருமகன் நீ. நான் தான் தலை மருமகன். ஆமா. அதுக்கு சின்ன பொண்ணு நான் வந்து கேக்குறேன். ஆமா நீ கேக்குற. அப்ப நீ பார்த்து தானே எனக்கு பொண்ணு கொடுக்கணும். உன் கோயிந்தியாவ. ஆமா. மச்சின்சி. அக்கா அம்மா இல்ல எப்படி? அதான் பொண்ணு கொடுத்து சகலான்னு. ரைட். சரி மச்சான். சொல்லு சகலா. என்ன? டேய். ஓ. கூத்தாடி போறது கோயிலுக்கு தலையா. அதேதான். உள்ள வெள்ளம் தான் இருக்கும். என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன். ஏன் ஒரு முருக்கம்பாடி. ஆமா. ஒரே ஒரு பையன் இருந்து ஆளாக்குனாங்க. ஆமா. நான் வயசுக்கு வந்தேன். ஆம்பளை வயசுக்கு வருவான். கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்தேன். ஓ வாலிப வருவான். ஆமா. கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்தேன். சரி பையன் இது போல ஆயிட்டான். ஆமா. அவனுக்கு இன்னும் ஒரு கால கட்டு போட்டு கால் கட்டு கையில போட்டு. ஆமா. சூடு கட்டு என்ன போச்சிருச்சா? வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க மதியாத புள்ளிக்கு. ஆமா. அவனுக்கு கால் கட்டு போட்டா அடங்கி குடும்பம் பண்ணுவான். அதே போல பார்த்தாங்க. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். நம்ம மூச்சு இருக்கும் போதே அப்படின்னு போனாங்க. பொண்ணை பார்த்தாங்க, கட்டி வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. தாலியும் கட்டிட்டேன். ஆமா. அப்பா அம்மா பார்த்து கல்யாணம். ஆமா. தாலி கட்டுன நான் என்ன சோகத்தை ஆறுமுகம். ஒரு பையனோ பொண்ணோ ஆமா கல்யாணம் பண்ண பிறகுதான் இல்லற வாழ்க்கை பிறக்கும். அப்பதான் இன்ப துன்பம் நல்லாவே இருப்பாங்க. எங்க எனக்கு பார்த்து கட்டி வச்சாங்க பாரு பொண்ணு. ஆமா. அது சுத்தமா வயசுக்கு வராது பொண்ணு. ஏண்டா வயசுக்கு வரது கேட்டாங்க. ஆமா. ஏன் அந்த கேளு. அந்த வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு. சொத்து கொஞ்சம் அதிகமாகுது. சொந்தம். அதனால எங்கன ஓடி போச்சு நான் என்ன பண்றது? சொத்து போடுமே. ஆமா. அவளும் போனது கேட்டு கட்டி வச்சுட்டாங்க. ஓஜனை பண்ண என்னன்னு ஒரு வயசுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருந்தா ஒரு குடும்பமும் குட்டி ஆகும். ஆமா. இது வயசுக்கு வரல. வர வரைக்கும் நாம இங்கிருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் தாலி கட்டி போட்டாடி என் ஊர்ல முருகமாயில விட்டுட்டு சரி வெளியே அங்கனா போனா ஒரு 10 ரூபாய் சம்பாரிச்சு அப்படின்னு கிளம்பிட்டு பம்பாய். ஏன்னா மெட்ராஸுக்கு போறது அப்பப்ப வரணும் போகணும் செலவாயிடும். ஆமா. செலவு அதிகம் செலவாகும். இதுலயே அதிகமாயிடும் அப்படின்னு சரி பம்பாய்க்கு போனா ஒரு 6 மாசம் 1 வருஷம் சென்று வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டு பம்பாய். ஆமா. அப்படியே அங்க போய் சம்பாதிக்கிறது அப்படியே பேங்க்ல போடுறது சம்பாதிச்சு பேங்க்ல போடுறது இப்படியே 1 வருஷம் அங்க சம்பாரணை அப்படியே பேங்க்ல ஏறிடுச்சு. ஆமா. 1 வருஷம் சென்ன உடனே என் ஊரு முருக்கம்பாடில பம்பாய்க்கு ஒரு தந்தி வந்தது. ஆமா. பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டா. பொண்டாட்டி வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்தது. பம்பாய்க்கு வந்துருச்சு. பரவாயில்ல இது ஒரு நல்லதான் நம்ம பம்பாய்க்கு வந்தோம் அப்படின்னு அங்க இருந்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணேன். எதுக்கு அமிச்சா? அப்படி வயசுக்கு வந்து இருந்தா என் சொந்த காசில சிக்கனமா ஒரு மஞ்சள் தண்ணி சுத்துறீங்க என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு அனுப்பினேன். மறுபடியும் அங்கேயே இருந்தேன். ஆமா. வந்ததே வந்துட்டோம். ஆமா. மொத்தமா சம்பாரிச்சு போயிடுவோம் அப்படின்னு அப்படியே இருந்தேன். மறுபடியும் 1 வருஷம் அங்க இருந்தேன். மறுபடியும் 2வது ஒரு தந்தி வந்தது. என்னன்னு? பொண்டாட்டி முழுவாம இருக்கிறான். நீ எங்க இருக்கிற? பம்பாயில. பொண்டாட்டி எங்கடா? என் ஊரு முருகம்பாடில. பரவாயில்ல இது ஒரு நல்லதான் அப்படின்னு மறுபடியும் ஒரு 12,000 அனுப்புறேன். எதுக்குடா அனுப்ப? அப்படி முழுவாம இருந்தா என் சொந்த கட்சியில பிரசவம் பாருங்க பிரசவம் பண்ணுங்க அப்படின்னு 15,000 அனுப்பினேன். அனுப்பிட்டா மறுபடியும் ஒரு வருஷம் அங்க இருந்தா. ஆமா. 3வது ஒரு தந்தி வந்தது. என்னன்னு? பொண்டாட்டிக்கு 2வது குழந்தை பிறந்திருக்குது. நீ எங்க இருக்கிற? நான் பம்பாயில இருக்கிறேன். என் ஊரு முருகம்பாடில. அப்படிதான் இருக்கணும். அப்புறம் ஓஜனை பண்ணி பார்த்தேன். என்னடா இது மஞ்சா தண்ணிக்கு போகல தாழ்ச்சி குழந்தைக்கு போகல 2வது குழந்தை பிறந்துருச்சு. இதுக்கு போவாத இருந்தா அப்படியே நம்ம ஊர்ல போய் ஆமா அப்படி தெருவுல போனா பாக்குறவன் நம்ம கார் துப்புவோம். இவனுக்கு எல்லாம் ஒரு குடும்பம் இவனுக்கு எல்லாம் ஒரு பொண்டாட்டியா அப்படின்னு கார் துப்புவோம். ஏன் ஒருத்த கார் துப்புற அளவுக்கு நம்ம நடந்து கூடாது அப்படின்னு சாரி இப்பயே போய் குடும்பத்துல ஜாயின் ஆயிடும் அப்படின்னு அங்க பம்பாயில என்ன பொருள் கம்மியா இருந்தோம் பெட்டி பீரா அது இது வாங்கி ஆமா ஏன்னா ஆமா ரயில் ஏறி திருவண்ணாமலை வந்து இறங்கி அப்படி பஜார் உள்ள போனேன். பஜார் உள்ள கடத்தர் உள்ள. ஆமா. ஒரு தின்பண்ட குடும்பத்துக்கு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு போன பாரு. ஏன் ஊரா ஒருத்த ஏன் எதிர்க்க வந்தான் அந்த உடனே ஆவலா கேட்டேன். அட தம்பி இத போலமான நாள் ஆச்சு இத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்குதான் வீட்டுக்கு போறேன். என் குடும்பம் எப்படி இருக்குது? குடும்பம் எந்த லெவல்ல அப்படின்னு கேட்டேன். அவன் எடுத்து விட்டான். எப்படி
அடோ அப்பா ஆறுமுகம் உனக்கு என்ன கோர அதானே நீ பம்பாய்க்கு போனாலும் போனேன் உன் குடும்பம் நம்ம ஊர்ல கொடி கட்டி பறக்குதுறான் எந்த விதத்துல எந்த வயதுல பறக்குதுன்னு நான் கேட்டேன் நீ பம்பாய்க்கு போன உடனே உன் பொண்டாட்டி நம்ம ஊர் பரியாரி வச்சுக்கின்னு 2 பிள்ளை பெத்து வச்சுக்கிறானான்னு சொன்னான் அப்பதான் எனக்கு வந்தது கோபம் நீ பம்பாயில முதல் கௌரவம் அப்பெல்லாம் கண்டுக்கல 2வது இருப்போம் தெரிஞ்சுக்கல எனக்கா கோபம் பறக்குது ஆமா என்னடா நம்ம பொண்டாட்டிய அதான் பரியாரி வச்சுக்கின்னு புள்ளி பெத்து வச்சுக்கிறது இனி அவனை நம்ம ஊர்ல வைக்கலாம் அவனை ஊரை விட்டு திறத்தணும் இல்ல அவன் வீட்டை கொளுத்தணும் அப்படின்னு ஒரே வேகமா போன வேகத்துல என் வீடு தெரு வாசப்படி கதவு மூடி இருந்தது வருவாத ஒட்ட முதல இந்த கோபத்துல அப்படியே அருகலோட பேத்துரு உள்ள சாஞ்சி உள்ள போய் விழுந்துச்சு சாஞ்சது பாரு உள்ள போய் எட்டி பார்த்தா 2 பேரும் ஒரு படிக்கு நிக்கிறாங்க 2 பேரும் ஒரே படிக்கல என்ன நான் பார்த்தா இம்மா கோவம் அதிகம் வரும் கோவம் போன ஒரு வேகத்தை பிடிச்சா கும்பிடிய இழுத்துன்னு போனேன் கிடையாது எங்கிட்டு போன எங்க இழுத்துன்னு போனியா ரிஜிஸ்டர் ஆபீஸ் இழுத்துன்னு போனேன் இழுத்துட்டு போய் அவனை உட்கார வச்சு என் பேர்ல 2 காணி நிலம் இருந்தது என் பேர்ல நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு இப்ப பொண்டாட்டி புள்ளையோட குடும்பம் நடத்துறாங்க எப்படி ஊருக்கு ஒரே ஆளு எதுக்கான பரியாரி அவன் உன் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 2 புள்ளி பெத்துக்கிறான் நீ பம்பாயில இருந்து வந்து அவனை சாவடிக்காத 2 நீ எடுத்து அவன் பேர்ல எழுதி வைக்கிறியா எந்த வைத்த நியாயம் நான் எங்க இருந்தேன் நீ பம்பாயில இருந்தா எங்க இருந்தா முருகமா இல்ல நான் அங்க இருக்கேன் என் வீட்டு வேலைய அவன் வீட்டு வேலையை எடுத்துக்கிட்டு செய்தானே அவன் கஷ்டத்தை நான் வச்சுக்கலாமா நாளைக்கு நான் செத்தா எனக்கு சொர்க்கம் கிடைக்க மாட்டா இல்லையா புழு பூத்தான் நான் சாவணும் சொர்க்கம் கிடையாது கூட்டி வச்ச ரோசமா என் பேரு நடத்த அவன் மேல எழுதி வச்சுட்டேன் சிறுவன் எனக்கு வரம் அருள்வாய் இறைவா.
போருக்கு வந்தாடிக்கு பிறந்தவன். ஐயோ ஐயோ மதி ஓ எங்க போன தெரியல, ஆள காணோமே. மணங்க தான் இருந்தா மத்த இன்னைக்கு இப்பதான் ஏரிக்கா ஓடணும். ஓ ஏரிக்கா போய்க்கலாம். வெச்சா ஜராசா 100 ரூபா புடிச்சவனா அவன ஆடுறான். ஒரு பொம்பளை வந்து ஆமா இந்த ஜென்மத்தை வச்சு இருக்கலாமா? என்னடா ஐயோ ஐயோ கேட்காத கேள்வி கேட்குறாரு. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய பார்த்து கட்சியில தின்னு என்ன கேட்டலாம். வைக்க வரப்புக்கு பிறந்தவன், வைக்க போருக்கு பிறந்தவன், அப்பன் செத்து அப்புறம் 30வது நாள் தான் நீ கருத்து அடிச்சான். அப்படி கேக்குற ஒரு கேள்வி செத்துறா இருக்காத. ஓ கோவங்கிற இடத்துல தான் லாபம் கிடைக்கும். குணம் இருக்குன்ற. ஆமா எந்த விதத்துல? நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் உன்னால முடியாது. சரி என்னால முடியாது உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியும்டா. என்னால முடியாதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? கண்மேட்டி கண்மேட்டி அவன் எப்படி என் பொண்டாட்டி எப்படா உங்ககிட்ட வந்து? அவன் எப்ப உன் வீட்டுக்கு வந்தா? என் வீட்டுக்கு எப்ப வந்து நீ என் பொண்டாட்டி எப்படி உங்ககிட்ட சொன்னா? அதான் எப்படி இது விக்கியா? இது ஏன் தெரியுமா? என் பொண்டாட்டி பத்தி அவன் பேசுறான். வாத்தியார் என்ன பண்ணாரு? மதிவானா 2 நாளா ஆட்டத்துக்கு வரல. கெட்டிக்கார வரல. மதிவான வரல 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 வரல. டேய் கெட்டிக்காரா கெட்டிக்காரா ஆறுமுகம் போய் மதிவான இட்டு வாண்டான். வாத்தியார் சொன்னாரு. இவன் என்ன பண்ணிக்கிறான்? ஆறுமுகம் வாத்தியார் வாத்தியார் ஒரு 100 ரூபாய் காசு கொடு. 100 ரூபாய் எதுக்கு? என் வண்டிக்கு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போடணும். டிவிஎஸ் ஷாம்பு ஒண்ணு வச்சுக்கிறான், ப்ளூ கலர் வண்டி. நீல கலர். ஆமா அதுக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா 18 கிலோமீட்டர் தாண்டாது. ஓஹோ தாண்டாது. ஆமா பெரும் புகையா தள்ளும். அது பிரேக் போட்டா எப்படி போடுவான்? 2-3 செருப்பு ஒரு மாசத்துக்கு காலாலேயே தேய்ச்சிட்டு போடுவான். பெரிய வண்டி வேக போடலாம். அந்த வண்டி எடுத்துக்கின்னு என் வீட்டுக்கு முன்னாடி விநாயகர் கோயில், விநாயகர் கோயில வண்டி நிறுத்திட்டு மதியனி குரல் கொடுத்துன்னு வந்தான். சரி ஆர்வம் குரல் எனக்கு தெரியுமா? தெரியும். எங்க அண்ணன் வராருன்ட்டு வாயனா என் பொண்டாட்டி கூட்டு என்ன பண்ண? கவிதா எங்க அண்ணன் வராரு. அண்ணன் வராரு. அவ படிச்ச வேலாச்சா? ஓ வீட்டுக்காருக்கு அண்ணன்னாக்கா நமக்கு மூத்தாரு மாமா. மாமா மூத்தாரு மாமன் தான் வராருன்ட்டு தண்ணி எடுத்துன்னு வந்து வா மாமான்னு கொடுத்தா. அவ இந்த உரத்துல கை பிடிச்சுன்னு கொடுக்க கூடாதா? அவன் என்ன பண்ணா நம்ம பெருமஞ்சி மாதிரி பிடி தூக்கின்னு வந்தான். இவன் கீழே போயிடுச்சு நம்பர் கையா. அத என்கிட்ட சொல்லாத விட்டா. லைட்டா கை பட்டுடுச்சு. அவளும் என்கிட்ட சொல்லாத விட்டா. சொன்ன என்ன சண்டை வரும்னு அதை இவன் யூஸ் பண்ணி என்ன சாவடிக்க பாக்குறான். ஒரு 5 நிமிஷம் நீ வராது. சரியா? வேலையை சொல்லாத மஞ்சள் போட்டு மாட்ட வேண்டியதான். பன்னெண்டு தேவட்டாரு ஆம்பளை மதி தேவட்டாரு ஆம்பளை ஆம்பளை தேவட்டாரு ஆம்பளை. ஐயோ ஆம்பளை ஆம்பளைன்னா அவன் சொல்லிட்டு போனான். தேவட்டாரு ஆம்பளை என்ன அர்த்தம்? சரிம்மா ஆறுமுகம். ஓ சபையை பார்த்தியா? சபையை பார்த்து எப்படிப்பட்ட சபை? சபை. மாதா பிதா குரு அதோ தெய்வம். ஆமா அவருடைய பார்த்திருக்கும். நம்முடைய கலைமாமணி விருது பெற்ற சேகரையா பார்த்திருக்கும். கிருஷ்ணய்யா பார்த்திருக்கும். நம்முடைய குழுவினருக்கும் தங்களுக்கும் அடியேன் 1 கோடி ஒரு வணக்கம். என்னுடைய விளக்கம் விவரத்தை சொல்லு.
ஏம்மா, எப்படி நீ விளக்கம்? மேகவல்லி 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 மேகவல்லி. அந்த மேகவத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் மனைவி இளர வைக்க துறவி. என்னுடைய பெயரோ மேகவல்லி 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 மேகவல்லி. ஆமாப்பா, அப்படி இந்த மேகராஜத்துக்கெல்லாம் தலைவர் எங்க வீட்டுக்கா. ஆமாப்பா, ஆமா. ஏன்னா சாதாரணமா கிடையாதப்பா. அவர் எந்த சத்திய தவறாம மன்னர், நீதி நேரி தவறாம ஆண்டவர். ஆமாப்பா, ஆமா. அப்படி சந்தோஷமா அவரும் நானும் இருந்து கொஞ்சி கொலாவி அழகான பெண் பள்ளி பெற்று குஞ்சு குலாவி 2 புள்ள வச்சுக்கிறாங்கடா. ஆமாடா, ஒரு பெண்ணு ஒண்ணு ஆணு ஒண்ணு. ஆணுக்கு பெண்ணுக்கு பெண்ணாக 2 பிள்ளை பெத்துக்கிறீங்க. குஞ்சு குலாவி கொஞ்சு குலாவி வச்சிட மாட்டியா? ஆமாப்பா. அவரு பேர் என்ன? பையன் பேரு இடிமன்னன். இடிமன்னன் இடிமன்னன் இடிமன்னன். மின்னல் ஒளி மின்னல் ஒளி. மகன் பேரா இடிமன்னன். ஆமாப்பா. அப்படி இருந்தாலும் எப்பா, என் மகள் இருக்கிறது மின்னல் ஒளியை வயதுக்கு வராதவே திருமணம் செய்து கொடுத்து சின்ன வயசுல கட்டி கொடுத்துட்டீங்க. ஆமா, தாய் அண்ணிய தாய் அண்ணிய ஒரு வயசு வர பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா? அப்படிடா. அதாவது கருப்பு காசியா இருக்கணும்னா ஆமா, அந்த காலத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. அதான் செய்யணும். ஆமா. அப்படி திருமணம் செய்து 9 ஆண்டு காலம் மாறிடுச்சு. 9 வருஷம் ஆகி. ஏன்னா என் மகள் தனிமையில் தான் வீட்டு இருக்கிறான். 9 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, அதாவது கட்டி விட்டு போனோம். ஆளு வரல. ஆமாப்பா. அப்படி இருந்தாலும் அது 5 கிலோ சிந்தியோட இருக்குது. அதே சிந்தியா இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரு. ஆமா, அந்த வேற என்ன எங்கடா பாப்பா சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டுமே தாலி கட்டணும். இந்த கட்டி விட்டு போன மாதிரி வீட்டுக்கு வரலையே. மகளை பாக்கலையே. சந்தோஷம் கொடுக்கலையே. சிந்தனையே கிடையாது. போடே கேக்குறேன். ஆமா, அவரு வேலையில அவர் கட்டதா இருக்கிறாரு. இருந்தாலும் கொடுத்து தொலைச்சு போகட்டுமே அப்படின்னு இருக்கு. வீட்டுக்காரன் தொடப்பட்டையில குத்திட்டு போவல. சரியப்பா, அப்படி திருமணம் செய்து சந்தோஷமா இருக்கிறோம். மன்னர் வடிவம் கொடுத்துருது. மகாராஜாக்கு அப்படியே ஆகட்டுங்க. மன்னவா அவரு கேட்கலாமா? வரவைத்த காரணம் என்னங்க? என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து எத்தனை ஆண்டாயிரம்? 9 வருஷம் ஆகிவிட்டது. மகளை பார்த்து என்னாச்சு ஏதாச்சு அவ சோகமா இருக்காளா? நல்லா இருக்கா? அது என்ன கேட்டியா?
எங்க நீ கேட்டியா விளையாட போய் பூபதி 9 வருஷம் அது கல்யாணம் கூட்டு பொண்ணு பூபதி பொண்ணு நல்லா இருக்காளா எப்படி இருக்கா ஆம்பளை ஒரு ஜாலியா இருக்கா இல்லையா அப்படி கேட்க முன்னாடி விளையாட போய் அப்படியே உங்க வீட்டுல அவரை கேட்பாரு ஓ அப்படியே உங்க வீட்டுல கேட்பாரு உடம்பு பிடிச்சு போட்டாடா சொல்றேன் மாமா ராணியம்மா எப்பா ஏன்னா ஒரு பெண் பத்தி ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணோட இது அம்மாவுக்கு தான் தெரியும் தாய் ஆமா அறுமுகம் அப்படி போல போல சேல தாய போல புள்ளன்னுவாங்க அப்படி ஒரு தாய்க்கு எப்படி இது உனக்கு தாய் தான் தெரியும் தாய்க்கு தான் தெரியும் அப்படி இருந்தாலும் மென்னு முழுங்கி தான் இருக்கிறோம் ஏன்னா வெளியில தான் நம்ம முகமாகப்பட்டது வெளிப்படுறத வச்சு உள்ளத்தில் எவ்வளவு அழுக்கு வயசுக்கு வந்த பொண்ணு தன் முன்னாடி போட்டு அவங்க வீட்டுல படுத்தா தாய் தகப்பன 1000 காரபத்து கொண்ட தோஷம் நம்மள சேருன்னுவாங்க அப்படி என்னப்பா பண்றது ஏன்னா அவருடைய தலையெழுத்து என்ன நடக்குமோ நடந்தேதான் அவருக்கு ஆமாப்பா இருந்தாலும் இந்த தினத்தில் மகளை கூப்பிட்டு என்ன ஒரு ஆதரவு சொல்ல பொண்டாட்டியும் பாக்குறதுல புள்ளியும் பாக்குறதுல இதே வேலை தாண்டா அதானே குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிச்சு சொல்றேன் நடக்குது சொல்றேன் நான் குஷ்டு வந்து மகள் ஜீவா போன் ஹலோ இந்த நேரத்துல யார் பண்ண பூஜை எல்லாம் பண்ணுவா பூஜை எல்லாம் பண்ணுவா ஹலோ சொல்லு மச்சான் ஐயோ என்ன சொல்ற டேய் நேத்து விடுப்பா ஆக்சிடென்ட் ஆச்சா சரி பாலாடி டேய் நேத்து விடு பார்த்தேன் வந்தா ஆக்சிடென்ட் ஆச்சா போதியா கம்யூனிட்டி குடிக்காத நேத்த சொல்றேன் அடடடா டேய் ஆம்பளை என்ன ஊர்ல திருப்பால பந்த பைபாஸ்லயா எந்த வழியில ஐயோ போன என்ன முக்குட்ல வின்னு சொல்லு எப்பறா மச்சான் டேய் டேய் வரப்பு கட்டே போடா பேச டேய் ஆம்பளை செஞ்சே இல்லையா முண்டுமா தூக்கிட்டாளா சரி மச்சான் காலைல வர மச்சான் என்ன ஐயோ டேய் பணம் போடா தாலே கம்மியா கட்டே போடா பேச சரி மச்சான் சரி நான் காலைல வந்துற மச்சான் முண்டு பாக்க சரி மச்சான் ஐயோ ஐயோ என்னடா ஆச்சு அட பாவிடே என்னடா ராங் நம்பர் ஒரு ஆறுதல சொன்னதா நம்ம பொண்ணு போயிட்டு பொண்ணு போயிட்டு வரேன் உனக்கு மந்திரி ஆச்சா பொண்ணு போறதான் மேகராஜன் தன் மகளாகி மின்னல் அழைக்க மின்னல் அழைத்தார் போவார் Bye.
தாதியுடன் கூடினவே தாயகந்து என்று இந்த பாவையார் மனவாடி சடைமுடிக்கே பெரிய தந்தை முன்னே அழகான வருகின்றேன்